Hi, hello, welcome back to Visu Photoshop tutorials. பர்த்டே டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவை பென் டூலால் ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ லேயர் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை அந்த நியூ லேயருக்குள்ளே உள்ளே கொண்டு வந்துக்கலாம். கண்ட்ரோல் T போட்டு உங்களுக்கு தேவையான அளவில் சைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரோம் போயிட்டு மூவி போஸ்டர் பேக்ரவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நிறையா போஸ்டர்லாம் வரும். அதில் உங்களுக்கு பிடிச்சது, அதில் உங்களுக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஃபோட்டோஷாப்புக்குள்ளே கொண்டு வந்துக்கோங்க. ஃபோட்டோவில் லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் L கொடுத்துக்கோங்க. அப்புறம் சென்டரில் ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதை லெஃப்ட் சைட் லைட்டாக மூவ் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் கொஞ்சம் ஃபில்டர் கொடுத்துக்கலாம். ஃபில்டரில் டோபாஸ் 5 உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டோபாஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹேர் கட் பண்ணியிருக்கும்போது ஒரிஜினல் ஹேர் வராது இல்லையா, ஸோ அந்த ஹேரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் கீபோர்டில் ஆறுன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்மெட்ச் டூல் வந்துடும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு லைட்டாக தலையில் ஹேர் இருக்கிற மாதிரியே லைட்டாக அப்படியே கிளிக் பண்ணி எடுங்க. ஹேர் அப்படியே ஒரிஜினல் ஹேர் மாதிரியே இருக்கும். இந்த ஹேருக்கும் லைட்டாக பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ க்ரோம் போயிட்டு ஃபயர் PNG பேக்ரவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த நெருப்பு பொறி பறக்கிற மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வரும். ஸோ அது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. அந்த எடுத்த பேக்ரவுண்டை இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்புக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு கண்ட்ரோல் T போட்டு பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா மேலே லேயர்னு இருக்கும். அந்த லேயரில் போயிட்டு ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த நெருப்பு மாதிரி இருக்கிறது பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆயிரும். ஸோ மேலேயும் கீழே இருக்கிற ரெண்டு பேக்ரவுண்டுமே அது மாதிரி கொடுத்துட்டு லைட்டாக மேலே இருக்க பேக்ரவுண்டையும் லைட்டாக கீழே எரேஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பேக்ரவுண்ட்லேயும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாப்பி பர்த்டேன்னு ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். சைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டுத்துக்குமே கலர் நம்ம கொடுப்போம். இப்போ அப்படியே ஃபாண்டு வேறு மாற்றி பாருங்கள். வேறு ஏதாவது போல்டாக ஸ்டைலாக இருக்கிற மாதிரி ஏதாவது நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அவங்களோட நேமுக்கு மட்டும் நம்ம இப்போ கிரேடியன்ட்டில் கலர் கொடுப்போம். அந்த நேமை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கலர் ரெட்டும் செகண்ட் கலர் எல்லோவும் கொடுத்துப்போம். அப்படியே டிராப் ஷேடோவும் லைட்டாக கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் T போட்டு ஃபோட்டோவை சுருக்கிக்கிட்டு லெட்டர் ரெண்டுத்தையுமே கீழே இறக்கிப்போம். இப்போ கீழே இருக்க நேமுக்கும் நம்ம கலர் மாற்றிப்போம். சிங்கிள் கலர் கொடுக்கலாம், இல்லை டபுள் கலர் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், இல்லைனா கலர் ஓவர்லேயில் சிங்கிள் கலர் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். அந்த கீழே இருக்க நேம்லேருந்தே ஒரு லேயரை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு லேயரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு பை ஃப்ரெண்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு வேறு ஃபாண்டு மாற்றிக்கலாம். நம்ம கலர் ஓவர்லேயில் எல்லோ கலர் கொடுத்துப்போம். அதுக்கு லைட்டாக ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம், பிளாக் கலர். அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் T போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். எது மேலே வரலாம், எது கீழே வரலாம், எது ஃபஸ்ட்டு வச்சா கரெக்டாக இருக்குங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பார்க்க எது பர்ஃபெக்டாக இருக்குதோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பர்த்டே டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு ஜூமிங்கில் காட்டுறேன் பாருங்கள் ஃபோட்டோவை ஃபுல்லாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.